அன்பார்ந்த கடவுளோர் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, மார்கழி மாதம் ஒரு அருமையான மாதம். இந்த மார்கழி மாதம் சொல்லக்கூடிய தனுசு மாதம் சொல்லக்கூடியது உபயராசியில் வரும். உபயராசி குருவோட இந்த மாதிரி இந்த உபயராசி குரு மீனமும் சரி குரு தான். அதே மாதிரி மிதுனத்துக்கும் அந்த கன்னிக்கும் புதன் தான். இந்த குருவும் புதனும் கடவுள் குரு செல்வம். குருவை முறைச்சா நடக்காது, ஒன்றும் இல்லாத போயிடும். எத்தனை ஆண்டாலும் புதனை நினச்சாலும் நைவிடுவார். ஏன் உபயராசி கொடுத்துருக்கேன்னா ஜங்ஷன். உபயராசியில் தான் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை சொல்லுவாங்களே, அது கிடைக்கும். மாறுதல். ஏன்னா அந்த தனுசு ராசி சொல்லக்கூடிய அந்த மார்கழி மாதம் முடிஞ்சிடுதுனாலே உங்களுக்கு உத்தராயண புண்ணியகாலம் வரும். டேர்னிங் பாயிண்ட்டு. பூமி சர்க்குலேஷன் சுற்றின்னு இருக்கும்போது டேர்னிங் பாயிண்ட் அது. இதை மாதிரி இருக்கும்போது எவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க பாருங்கள். நமக்கு எதுவும் வெளிப்படையே எல்லாம் தான் நமக்கு தெரியும். இந்த மாதிரி இந்த மார்கழி மாதத்தில் கிரகநிலையை பார்த்துடும். முதல்ல இந்த மார்கழி மாதத்தில் குரு எப்போதும் போல் வக்கரத்தில் அதிசாரத்தில் போன குரு வக்கரத்தில் கடகத்தில் இருப்பார். அதே மாதிரி புதனும் இந்த சூரியனும் இந்த கார்த்திகை மாதம் சொல்லக்கூடியது போன மாதம் சொல்லக்கூடிய கார்த்திகை மாதத்தில் புதனும் சூரியன் இருப்பாங்க. இப்போ சூரியன் இந்த மாதம் வந்திருப்பார். இப்போ சூரியன் வரும்போது சூரியன் முன்னாடியே செவ்வாய் வந்துட்டார். தனுசுக்கு வந்தாச்சு. இப்போ செவ்வாய் சூரியன், அப்புறம் சுக்கிரன் வந்தாச்சு. சுக்கிரன் இருப்பார், பின்னாடி புதனும் வருவார். அதுக்கு முன்னாடி இந்த குரு வக்கரமாகி ரிவர்ஸில் மேலே போயிடுவார். அதாவது டிசம்பர் 21 அந்த சுக்கிரன் தனுசுக்கு வந்துடுறாரு. மறுநாளைக்கு வக்கர குரு மிதுனத்துக்கு போய்டுறாரு. பாருங்கள், டேட்டு பாருங்கள். அடுத்தடுத்து டைம் ஒரே வேகம், படுவேகம், பயங்கர டேர்னிங். நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சினிமா செட்டிங் போட்ட மாதிரி இருக்கும். அப்படி ஒரு மாறுதல், ட்ரெமெண்டஸ் சேஞ்ச் இன் த வேர்ல்டு அண்ட் ஆல்சோ இன் இந்தியாவில் பாரதத்தில் எப்படியெல்லாம் மாறுதல் வரப்போகுது வெறும் க்ஷணத்தில் அப்படி சினிமா படம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஷூட்டிங் அந்த சீன் மாற்றுறாங்க. அந்த அளவுக்கு மார்கழி மாதத்தில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். அதை போட்டோம் எங்களுக்கு எதாவது வருமா? உன் நிலைமே மாறிடுதுயா, உன் நிலைமே மாறிடுது. என்னமோ நீ தான் சம்பாதிச்சு நீ தான் பார்த்து குடும்பத்தை நீ தான் பண்ணுறன்றியே. குடும்பத்தில் எப்படி மாறுதல் வருது நீங்களே பார்க்க போகிறீங்க. சந்தோஷம், அந்த அளவு வாய்ப்பு. ஏன்னா தேவதைகளுக்கெல்லாம் ரொம்ப குஷி. 39 கோடி தேவர்கள் இங்கே வந்து குஷியாக அமக்கலம் பண்ணிட்டுருக்காங்க. உங்கள் தெய்வங்கள்லாம் சந்தோஷமாக இருக்குது. ஏன் காரணம் என்னென்னா மார்கழி மாதம். அது வேடிக்கை. அதோட வேடிக்கை என்னென்னா இந்த புதன் தனுசு வந்துட்டார். மறுநாளே வந்துட்டார். அந்த வக்கர குரு மேலே போட உடனே புதன் இங்கே வந்துட்டார். இந்த புதனும் குருவும் ராசி பரிந்து பண்ணிக்கிறாங்க. இது பாருங்கள், சந்தோஷம் குருக்கு. இல்லை, குருகிட்ட தான் எல்லா பவரும் இருக்குது. பணம் பொருள் அந்தஸ்து அவர்கிட்ட இருக்குது. அவர் பார்த்தா தான் கடாட்சம் கிடைக்கும். அவர் பார்க்கலை, அம்மா பசிக்குதே, அவ்வளோதான். இந்த ஒரு பூமி மட்டும்தான், உலக நாட்டெலாம் கிடையாது. பகவான் இங்கே உரையிறார். அதனால் இது இன்னும் போயிட்டுனா சுக்கராச்சாரியார் லீட் பண்ணுற எல்லாத்துக்குமே. ஏன்னா குருவால் இப்போ முடியாது. குரு வக்கரம் முடிஞ்சு வைகாசி மாதத்துக்கு பிறகு தான் ஆக்டிவேட் பண்ணுவார். அது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சுக்கராச்சாரியார் செவ்வாய் 2 பேரும் பின்னாடியே இந்த புதன், இந்த 3 பேரும் மாற்றி பண்ணிட்டு இருப்பானுங்க. பறக்க. ஏன்னா ஒருத்தர் பண்ண வேண்டிய ஒர்க்கை இவ்வளோ பேர் பண்ண வேண்டியிருப்பாருங்க. இல்லைங்க, காரணம் இல்லாமல் இல்லை. ஏன்னா நாட்டில் தான் கீழ் இறங்கி பகவான் கீழ் இறங்கி வந்துட்டார்னா தோளில் கை போடுவாங்க, தெரியும். அன்டியூ அட்வான்டேஜ். அதனால தான் அந்த வேறு ஒன்றுமே இல்லை. அது பிறகு இந்த மாதத்தில் எந்த பெரிய மாற்றங்கள் இருக்கு. சூரியன் மார்கழி மாதம்னா தனுசில் இருப்பார். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அது. தனுசு மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் சூரியன் செவ்வாய் ஒரு செவ்வாய் அருமையான ஒரு யோகம். செவ்வாய் மங்களம் சூரியன் மங்கள யோகம் கிடைக்கும். அடுத்தது சூரியன் சுக்கிரன், அதுவும் கிடைக்கும். அடுத்து அது ஒரு யோகம். சூரியன் புதன், அது ஒரு யோகம். குரு சப்தமத்தில் இருக்கார், அது ஒரு யோகம். வக்கரமாக இருக்கா இல்லைன்னு பற்றி கவலைப்பட வேண்டாம். 2 பேர் நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கிறது பாருங்கள். அந்த வக்கரமான குரு பலமற்று போனாலும் தன்னுடைய ஷேரை கொடுக்குறார்.
எப்படி ரஷ்யா இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தன்னுடைய ஷேரை ஃபுல்லாக கொடுக்குறாரு. புதனும் குருவும் ராசி பருவத்தின இந்த மாதிரி அமைப்பில் இது வரைக்கும் ஒரு லைஃப்பில் எத்தனையோ ஒரு வருஷங்களுக்கு பிறகு வருது. அதெல்லாம் எனக்கு கணக்கு சொல்லணும் அவசியம் இல்லை. இப்போ நமக்கு வருதா இல்லையா டேர்னிங் பாயிண்ட். இப்படியே ஒரு பொழுது விடியாக தான் பார்த்துட்டு போனதுக்கு ஒரு நாடு செழிப்பாக இருந்தாலும் நமக்கு நிம்மதியாக வாழ முடியும். நல்ல அரசுகள் வரணும். ஏதோ வேலைக்கு போகிற மாதிரி போயிட்டு அரசாங்கம் ஆள்றவங்க கும்பலாக இருந்ததுன்னா ராஜ தர்மம் நீதி வேறு ராஜநீதி நடத்தணும். அவ்வளோ சுலபம் இல்லை. பெரிய கொடைகள்லாம் கருத்துக்கள்லாம் கவுந்து ஊதுருது அந்த காலத்தில். கொஞ்சம் அசந்தாப்பு இல்லைன்னா போச்சு. அந்த மாதிரி அரசுகள்லாம் இருக்கணும். அப்பேற்பட்ட அரசுகள் வரக்கூடிய காலத்தில் இந்த செயல்பாடுகள்லாம் சிறப்பாக நடக்கிறது. இந்த மாதத்தில் இனி ஒவ்வொரு ராசி பலனாக பார்ப்போம். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, மார்கழி மாதம் வரலாற்று காண முடியாத சாதனை படைக்கக்கூடிய காலம். வறுமையை விரட்டுறதுன்றது அவ்வளோ சுலபம் இல்லை. நான் சொல்கிறது தனிப்பட்ட வாழ்க்கையில் தரித்திரம் பேர் தப்பாக சொல்லக்கூடாது. தரித்திரம் சொல்லலாம் கஷ்டமாக இருக்கணும்னு வறுமைன்னு சொல்லிட்டேன். தரித்திரம் வரும்போது வறுமை மட்டும் இல்லை, நோய் நொடி பணம் எல்லா பணம் கண்ணாமண்ணான்னு வியாதிக்கே போயிடும், நோய்க்கே போகும். இல்லை எதுக்கும் கடன் பட்டதுக்கெல்லாம் பணம் பாழாக போயிடும். கிடைக்க முடியாத வருமானத்தை சுண்டி அவங்கள பாழாக்கிடும். இப்படிலாம் தரித்திரம் பீடையும் பேர் கேட்டால் தோஷம்பாங்க, பீடைம்பாங்க, தியாதிம்பாங்க, திஷ்டிம்பாங்க எல்லாம் வரும். அதுக்கு பல காரணங்கள் சொல்லுங்கள். அடுத்தடுத்து கஷ்டங்களே வந்துட்டு இருக்கும். எனக்கு மாத்திரையே எப்படி கஷ்டம், என் குடும்பத்தையே கஷ்டம், இன்றைக்கி தான் விடிய போகுது அப்படி சொல்கிற குடும்பங்களே சொல்ல முடியாது. இப்படி ஆகிடும். அந்த அளவுக்கு அவர் லிஃப்ட்டு கொடுத்துட்றாரு. எல்லாத்துக்கும் ஊக்கம் கொடுத்து பாராட்டி எல்லாத்துக்கும் ஒரு மாறுதல் இருக்கும்ல. பூமியில் படைச்சி இந்த மாதிரி கஷ்டத்திலேயே சாவறதுக்கெல்லாம் படைக்கல யாரையும் பகவான். நீ விழித்தறி சொல்கிற அளவுக்கு செயல்பாடுகள் நடக்கிறதுக்கு நவகிரக நாயகர்கள் பின்னணியில் வச்சு செயல்பட்டு தூக்கி விடுறவங்க லிஃப்ட் பண்ணுறாரு. நம்மளே இல்லை வெளியில் வர முடியுமா தெரியல நமக்கு. இந்த மாதிரி படுகுழியில் விழுந்து லைஃப்பில் வாழ்க்கையில் எப்படி மேலே வருது நமக்கு. அந்த அளவு டைம்லி ஆக்டிவேட் பண்ணுற அளவுக்கு மூளை ஒர்க் பண்ண மாட்டேங்குது. அது எங்கே கடையில் வாங்க முடியுமா? சரி, யாராவது நம்பி செயல்படலான்னா நம்பிக்கை துரோகத்தை ஆளாகிடுறாங்க. குறை சொல்ல முடியல யாரையுமே. வழிகாட்டுறதுக்கு சரியான வழி இல்லாமல் திருப்பி ரெப்பிட்டேஷன் ஒர்க் ஆகிடுறது. நம்ம எதிர்பார்த்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலையே, சாட்டிஸ்ஃபை ஆகிடுறோமே. இப்படியெல்லாம் இருக்குது. குடும்பத்துலேயும் ஒரு கருத்து வேற்றுமை, பந்தம், பேரம், பறிச்சல், எதிர்பார்ப்புகள் செயல்படுத்த முடியல, கடன் ரொட்டேஷன் பண்ண முடியல, கடன் அடைக்க முடியல, ரொட்டேஷன் பண்ணல. முதல்ல ஓவர் கடன் வாங்கிடுவோம், அப்புறம் பணமான சுண்டி போகும்போது எப்படா அடைக்குது? வருமானம் எதிர்பார்க்குற அளவுக்கு இது மேலே போகக்கூடிய அளவுக்கு வருமானம் வந்ததுன்னா நீங்கள் பெரிய எஸ்டிமேட் அளவு போடலாம். 40% மேலே கடன் வாங்கக்கூடாது. இப்படி வாங்குறாங்கன்னா 40% ஒத்தட்டியோ பாக்கி இருக்கிற 60% வேறு ஆள்கிட்ட வாங்கிட்டு ரொட்டேட் பண்ணான்னா எப்படி உங்களுக்கு பணம் மேலே வரும்? பிஸ்னஸ் ஆங்கிளில் சொல்கிறேன். தப்பு. அதனால் இத்தனை வழியில் இருக்கும்போது கவலைப்பட வேண்டாம். எல்லாத்துக்கும் வழி பறந்தாச்சு. இந்த மாதிரி சொல்லுவீங்கன்னு தெரியும் எனக்கு. அதனால் இந்த மாதத்தில் கன்னிராசி நேயர்களுக்கு சிறப்பாக புதனே டைரெக்டாக போகிறார். ஒவ்வொரு மாதம் கூடயே புதன் போயிட்டு இருப்பார். சூரியனோட ஒவ்வொரு மாதம் செவ்வாயும் போயிட்டு. செவ்வாய் 3ஆம் வீரியஸ்தானாதிபதி. அவர் அட்டமாதிரி நினைக்காதீங்க, வீரியஸ்தானாதிபதி கூட போவார். கூடையே புதனும் போகிறார், கூடையே சுக்கிரனும் போகிறார். குருவுடைய பார்வை தொடர்ந்து கிடைக்கிறது. அது அடுத்த மாதம் வேறு வழியில் கிடைக்கும். டைரெக்டாக குருவுடைய பார்வை கிடைக்காது. அதை இப்படிலாம் நினைக்கும்போது காரண காரியங்கள் இல்லாமல் சாதிக்கிற வரைக்கும் தான். அப்புறம் சாதிச்சுட்டு ஒரு ஃபினிஷ் பண்ணியாச்சுன்னா அப்படி கை காலம் விட்டாலும் ரிலாக்ஸ் பண்ணி அனுபவிக்கலாம். அதான் தை மாதம், மகர மாதம். அப்போ குரு பார்க்க முடியாது, இருந்தாலும் அனுபவிக்கலாம். கையில் இருக்க ஸ்டாக்கு அதை விருத்தி பண்ணிக்கலாம் அப்படியே அல்லங்க. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மார்கழி மாதத்தில் இப்படி ஒரு அமைப்பில் வந்திருக்கிறது. பகவான் கண்ணை திறந்துட்டார். ஓப்பனாக வெளிப்படையாகவே சொல்கிறேன், கண்ணை திறந்துட்டார். சினிமா ஷூட்டிங் செட்டிங் போட்ட மாதிரி சீன் காட்சி அப்படியே மாறிடுறது. வறுமை, போர்க்கோலம், அசத்தம், அழுத்தல், தரித்திரம், பீடை, குழந்தையே ஜரிக்கிறது இல்லை, பாழா போகிறது, புருஷங்கார ஹஸ்பண்ட் ஒழிப்பு இல்லை, டைவர்ஸு, அது இது மறுபடியும் நல்லமோ இருக்குது. வயசான திண்டாட விடுறது, நோய் நோக்காடி ஒரே ஒவ்வொருத்தரும் கண்டினியூஸ் ப்ராசஸிங் இதெல்லாம். அப்புறம் ஆஃபீஸில் அலுவலகத்தில் பிரச்சனை, அங்கே பிரச்சனை, திட்டு, ஏச்சு, பஸ், அவமானம், அசிங்கம்.
அப்படி நிலைமை அப்படியே மாறிவிடும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய காலம் வந்துடும். சாத்விகம் வந்துடும், அமைதி வந்துடும், ஆனந்தம் வந்துடும். அறிவு ஒர்க் பண்ணுறதுனால எல்லாரையும் உங்களுடைய வசப்படுத்தி செயல்படுத்த வைப்பீங்க. அழகாக அவங்களும் உண்மையை உணர்ந்து நிலைமையை அறிஞ்சு தகுந்த மாதிரி செயல்படுவாங்க. இதெல்லாம் இந்த மாதம் நடக்கக்கூடிய விஷயம். இதுக்கு இதை பற்றி சொல்கிறேன் கேட்குறீங்க. சடன் சேஞ்ச் வரும்போது இதெல்லாம் தான் பாதிப்புகள் காரணமாக இருந்தது. நமக்கு வழி தெரியாமல் அவஸ்தைப்படுறதுக்கு இதெல்லாம் மூலாதாரமாக இருக்குது. இதிலேருந்து வெளியில் வராத வந்துட்டேன்னா உடனே பிரைட் ஃபியூச்சர் தான். ஆனால் வரத்துக்கு முடியாது. அதுக்காக சொல்கிறேன். அது கிரகங்கள் இந்த அளவுக்கு கொடுக்கும்போது இந்த மாதம் கண்டிப்பாக வந்தாகணும். லாட்ரி டிக்கெட்டில் பணம் வருது நான் சொல்ல மாட்டேன். திடீர்னு இது பண்ணப்பட்ட ரொட்டேஷனில் வர மாட்டேன். உங்களுக்கு ஐடியா கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கைகோத்து கொடுக்கும். இந்த சமயத்தில் கொடுக்கும். என்னென்ன ஐடியாலும் அதை நீ ஸ்ட்ரீம்லைன் பண்ணுவீங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க, செயல்படுத்துவீங்க. அது எப்படி முறைப்படி செய்யணுமோ அப்படிலாம் முறைப்படுத்தி செயல்படுத்தி எல்லாத்தையும் கண்டுபிடிப்பீங்க. ஆரோக்கியம் இருக்கும். ஒரு உடம்புல அயற்சி தயர்ச்சி வேதனை நோது அது இதெல்லாம் இல்லாமல் பளிச்சுன்னு ஒரு உடம்புல சக்தி வரும். செஞ்சிருவீங்க. அடாடா இவ்வளோ எளிமையாக இருக்குது, இவ்வளோ சிம்பிள், இவ்வளோ தானே, இதுக்குன்னு இவ்வளோ கஷ்டப்பட்டோமேன்னு உடனே சாதனை பண்ணுங்க. வெளி வட்டார தொடர்புகள் ஒரு சாதகமாக அமைப்பில் வரக்கூடிய இந்த நேரத்தில் பண்ணும்போது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நினைவில்லமாகிடுது. கனவு பெரும்பாலும் கல்யாணத்துக்கு கல்யாணிப்பான், இல்லை டாக்டர் நோய் பிசா அதுன்னு சொல்லிட்டு எதுக்கோ நிறைய செலவழிச்சிருப்பாங்க. தொடர்ந்து வியாதியிலே இருக்கிறவங்க, தொடர்ந்து படிப்புக்காக செலவழிக்கிறவங்க, இப்படி எத்தனையோ இருக்குது. பழைய பரம்பரை கடன் அடைக்கிறவங்க, இண்டஸ்ட்ரியில் பணம் நுழைஞ்சு போச்சு, சரியாக இப்படி கவனிக்கலன்னா பார்ட்னர் ஏமாற்றினா சரியாக கவனிக்கிறாங்க, அது லாஸ் ஆனது, அது ரொட்டேஷன் வந்தது, இதெல்லாம் வெளிக்கடன், இதெல்லாத்தையும் அடைக்கணுமேனு மண்டை உட்காந்துறதுக்கு குடைச்சலாக இருக்கக்கூடியது. உங்களுடைய ஆலோசனை கூடிய வரவங்க செயல்படக்கூடிய நிலைமையில் உங்களை கை தூக்கி விட்டு செயல்படுத்தி உங்களை நிற்க வைப்பாங்க. இதுக்கெல்லாம் ஆள் ஓடும்ல, வெறும் வாய் வெள்ளம் செயல்படுத்துகிறேன். அது கை கொடுக்கும். உங்களையோ வர வேண்டிய பணம்லாம் தானாக உங்களுக்கு வரும். வெளியிலேருந்து பணம்லாம் தானாக வந்துடும். பணம் செயல்படுத்தி அழகாக முடிச்சிருவீங்க. வெளியில் வர பணம் அத்தனையும் வந்துடும். வருஷம் வியாபாரத்தில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு பண்ணி நல்லபடியாக 1 மடங்கு 10 மடங்கு இம்ப்ரூவ் ஆகிடும். ஏதோ செய்யப்போ ஏதோ ஆகிடுமாங்களே அது மாதிரி. இதனால் மடன்னு வரும்போது அதுவே உங்களுக்கு ஒரு தூண்டுதல் சக்தி கொடுத்து ஒரு பெரிய சாம்ராஜ்யம் செயல்பட வச்சிடும். கன்னிராசி நேரங்களை பொறுத்த வரைக்கும் அவன் கருத்துக்கு மதிப்பு கொடுக்கணும். ஏன்னா அங்கே இருக்கிற சூரிய நட்சத்திரம், சந்திரன் செவ்வாய் நட்சத்திரம். சூரியன் 3 பகுதினா சந்திரன் ஃபுல் பகுதி அஸ்தம், செவ்வாய் 2 பகுதி தான் இருக்கும். அது மாதிரி கேளுங்க. சூரியனை 3 பகுதி ஊற்றுருவான், செவ்வாய் 2 பகுதி ஊற்றுருவான், சந்திரனை ஃபுல்லாக ஊற்றுருவான். ஏன் அது எப்பொழுதுமே கோபதாப உணர்ச்சிகள்லாம் உள்ளே அடக்கிக்கிறத வெளியில் காட்டக்கூடாது. அது எப்படி நம்மளுக்கு சாமர்த்திய செயல் பண்ணால் தான், சாத்திய முறையில் பண்ணால் தான் வியாபாரத்தை நிலையில் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். அதுதான் பகையிலேருந்து பகையை அறுத்து முன்னாடி எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த பகையை வேறு மாதிரி டைவெர்ட் பண்ணி விட முடியும். இதெல்லாம் பிஸ்னஸ் மேனுக்கு ரொம்ப முக்கியம். மூஞ்சி லட்சியமாக பேசக்கூடாது, சொல்லக்கூடாது, இல்லைன்னு வார்த்தை வரக்கூடாது. இங்கே இருக்குதுன்னு சொல்லணும். இந்த இடத்துல கிடைக்கும், ஆர்டர் பண்ணிட்டோமா கொடுத்துட்டோமா அப்படி கேட்குற மாதிரி கேட்க. இந்த மாதிரிலாம் அறிவும் இருக்குது. ஒரு காரியத்தை இப்படி ஏமா பண்ணால் கேட்டோன்னா இந்த காரியத்தை இப்படி பண்ணால் செயலாகும் சொல்லிடணும். இப்படிலாம் எத்தனையோ இருக்குது. நுணுக்கங்கள்லாம் அந்த நேரத்தில் எப்படி பேசலாம் கொள்ளலாம். சக்தி உங்களுக்கு சாமர்த்தியம் தானாக வரும். செயல்படுத்துவீங்க, செயல்படுத்தி வெற்றி காமிங்க. ஸ்டார்ட் பண்ண உங்களுடைய அவார்டு கிடைக்கும், பெருமிதப்படுத்தலாம். நீங்களும் நன்னா இருப்பீங்க, குடும்பம் முதலாளி நன்னா இருப்பான், இல்லை தொழிலாளி நன்னா இருப்பான், யாரோ சம்படி உங்கள் சுற்று வட்டாரம் எல்லாருமே உங்கள்கிட்ட அணைப்பாக இருப்பாங்க. ஒரு பெரிய சந்தோஷப்படுத்தும். இக்கட்டான சூழலுக்கு மாறி வெளியில் வந்துடுவோம். குடும்பத்தில் அப்படி தான் குழந்தைகள் மாதிரி இருந்ததுன்னா அதுகள் மாறக்கூடிய அளவுக்கு பக்குவத்தை உண்டாக்கி இப்போ நீங்களே ஈடுபடுவீங்க. குடும்பத்திலே ஈடுபட முடியாது. பெரும்பாலும் கன்னிராசியில் குடும்பத்தில் ஈடுபடுறது கஷ்டம். பிஸ்னஸ் ஆங்கிள்லேயோ அந்த இதுலேயோ தொழில் தெரியோ ஒன்றத்துலேயோ அலைஞ்சிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல இருக்கவே முடியாது, அலைஞ்சிட்டே இருக்கணும். பெரும்பாலும் குடும்பமே ஈடுபடபடி இருக்கும். அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஆக பர்பஸ் ஆஃப் ஏர்னிங் என்ன, டைவிங் ஸ்டைல் என்ன, எப்படியோ ஜாலியாக பொழுதுபோக்குறதுக்காக இல்லை.
குடும்பத்தோடு வாழ்ந்து குடும்பத்தோடு அனுபவிக்கிறது தான் நம்ம சிஸ்டம். அது கொஞ்சமாவது இருக்கணும். ஏதோ அங்கே தங்கி இங்கே டூர் போனோன்னா அங்கே தங்கி இங்கே சாப்பிட்டு போய் அப்படியே காலத்தை ஓட்டுறோம். அது மாதிரி குடும்பம் நடத்த முடியுமா இங்கே? அதெல்லாம் மாறி போய் இப்போ இன்னமே காரணம் என்ன, 2வது அதிபர் சுக்கிராச்சாரியார். அவர் தான் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த பாகிஸ்தானத்துக்கு யாரார் கன்னியினுடைய பாகிஸ்தான் சுக்கிராச்சாரியர் 2வது அதிபர். இந்த உபயராசி கன்னி, அதனால் வருது. ஆக அதே சமயத்தில் சுக்கிரன் லீடு, செவ்வாய் சுக்கிரன் வீரிஸ்தானாவி செவ்வாய், அதே சமயத்தில் 8வது அதிகாரி செவ்வாய். அதே இருந்தாலும் இந்த வீரிஸ்தானாதிபதி வர்றதில்ல, அவர் முக்கியம் இல்லையா? கண்ணினுடைய 8வது ஸ்தானம் 8 அதிபராக இருந்தால் கூட அஷ்டமத்தில் உங்களுக்கு கெடுக்கிறதுக்காக வரல. அது எப்படி எதிர்பார்ப்புகள் பாழாக போயிடும், நம்மளை பயமுறுத்தக்கூடிய நிலைமை எப்படி, நம்ம நாசமாகக்கூடிய முன்னுக்கூட்டியே அவங்களுக்கு தெரியும். இதுதான் இந்த உபயராசிக்காரர்களுக்கு மாத்திரம் இந்த ஞானம் கொடுத்துருக்கான். முன்னக்கூட்டி இந்த ப்ராப்ளம் வரும், அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், எப்படி டைவெர்ட் பண்ணலான்றது பிஸ்னஸ் ஆக்டில் பண்ணுவார். அதுதான் புதன். அதுக்கு அவரையே வச்சுட்டு வீரிஸ்தான செவ்வாயை வச்சுட்டு செயல்படுத்துருவான். அதுக்கு செவ்வாய் கேட்க மாட்டாங்கன்னா செவ்வாய் சுக்கிரன் தொடர்பு வைக்கிறதுல அழகாக முடிச்சிடுவார். பில்லியன்ஸி செவ்வாய் சுக்கிரன், செவ்வாய் புதன், செவ்வாய் சூரியன், இப்படி ஒரு அமைப்பு தான் இருக்குது. எங்கே உங்களுக்கு சம்மந்தப்பட்ட சுகஸ்தானத்தில். அதே மாதிரி அந்த குருவை 10ஆம் வீட்டில் உட்காந்து வைக்கிறது, இப்படியே பார்க்கும்படி வைக்கிறது. 10ஆம் வீடு அல்லது கர்மஸ்தானம் தான், ஜீவனம் கர்மா வியாபாரத்து பூர்வ புண்ணிய ஸ்தனீஸ்வரனை கொண்டு பார்க்க வைக்கிறது, இப்படிலாம் ராகுவோடு வைக்கிறது. இதெல்லாம் இருக்குது. பிரமாதமான அமைப்பில் எங்கெங்கே மைண்ட் எப்படி பண்ணால், எப்படி லீக் அவுட்டு எங்கே வச்சா கை வச்சா, இப்படிலாம் இதெல்லாம் ஃபுல்லாக இருக்கும். கஷ்டப்படாமல் உட்காந்து ஜாலியாக குடும்பத்தோடு அனுபவிச்சுட்டு, வெளியில் அனுபவிச்சுட்டு, மக்களோட அவரோட பயன்படுத்திட்டு சந்தோஷமான வாழ்க்கை அமைப்பு இந்த மாதத்தில் கொட்டு தான் பிரமாதம். இந்த மாதத்தில் வரிசையாக வரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.